இன்னைக்கு பிரதோஷம். சிவபெருமான வழிபட உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிவானந்த லகரியினுடைய முதல் ஸ்லோகமும் அந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தையும். இந்த ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஞானம் யோகம் கைகூடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்னை பராசக்தியினுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தம்பதி அந்யோன்யத்துக்கு இந்த ஸ்லோகம் ரொம்பவே உகந்தது. லகரி அப்படின்னா அலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிவானந்தம் அதாவது சிவபெருமானுடைய அருள் அலைகளில் இது குறிக்குது. இந்த சிவானந்த லகரி மொத்தம் 100 ஸ்லோகங்கள் இருக்குது. பகவான் ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. இப்போ நம்ம அதில் முதல் ஸ்லோகம் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்லோகம்: கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபபலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் மஸ்தோக திரிபுவன சிவாபியா கிருதய புனர் பவாபியாம் ஆனந்தஸ்புரதனுபவாபியாம் நதிரியம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலாபியாம் கலைகளினுடைய வடிவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நடனம், இசை, நாடகம் இது போல் எல்லா கலைகளும் வடிவமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இயக்கிறதுங்கிறது ஒரு கலை, அந்த கலையாகவும் இருப்பாங்க. சூடாலங்கிருத சசிகலாபியாம். சசி அப்படின்னா சந்திரன். சிவபெருமான் ஆனப்பட்டவர் சந்திரனை அணிந்து இருப்பாங்க. அம்பாள் ஆனப்பட்டவங்க காமாட்சியா சந்திரனை அழிஞ்சு இருக்காங்க. இங்கே ஆதிசங்கர பகவத் பாதா ஆனப்பட்டவர் பராசக்தியையும் பரமேஸ்வரியையும் ஒரே மாதிரி வர்ணிக்கிறாரு. நிஜ தவ பலாபியாம் தவத்தினுடைய வடிவமாக அன்னை பராசக்தி திகழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈசன் ஆனப்பட்டவரும் எப்போவுமே தவ கோலத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நிஜ தவ பலாபியாம் தவத்தினுடைய பலனாலேயே ஈசனையும் அம்மையினுடைய அருளையும் பெற முடியும் அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. பக்தேஷு பிரகடித பலாபியாம் அந்த பக்தியினுடைய பிரதிபலனாக நமக்கு அருள் கிடைக்கும். பவதுமே எனக்கு எப்போவுமே அந்த அருளை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சிவாபியாம் அப்படின்னா களங்கம் இல்லாத. திரிபுவன சிவாபியாம் 3 உலகங்கள், அதாவது சூரியகலை, சந்திரகலை, அக்னி கலை, இந்த 3 கலைகளும் கொண்டவரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உலகங்களும், மேல் உலகம், நடு உலகம், அதுக்கப்புறம் கீழே இருக்கிற உலகங்கள், இந்த 3 உலகங்களுக்கும் குற்றமற்றவராக திகழ்கிறாரு. யார் அப்படின்னா சிவபெருமான். ஏன்னா அவர் எப்போவுமே ஆனந்தமயமாக அருள்மயமாக இருக்கார். ஹிருதய புனர் அதாவது எனக்குள்ள அந்த சிவபெருமானுடைய அருள் இருக்கட்டும், என்னுடைய இதயத்தில் எப்போவுமே என்னை சுத்தப்படுத்தட்டும் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. பவாபியாம் ஆனந்த ஸ்புர. பவம் அப்படின்னா உலகம். இந்த உலகம் முழுக்க அந்த ஆனந்தமயமான சிவபெருமானை மட்டும் இல்லாமல் அன்னை பராசக்தியையும் வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லோகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம்.